வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் தமிழ் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, நம்ம ஏடபிள்யூஎஸோட அக்கௌண்ட் எப்படி நம்ம வந்து சைன் அப் ப்ராசஸ் பண்ண போகிறதுன்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க, அதுக்கு வந்து கூகுளில் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஏடபிள்யூஎஸ் சைன் அப் ப்ராசஸ்ன்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். ஸோ இந்த பேஜில் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, நம்மளோட இமெயில் அட்ரஸ், பாஸ்வேர்டு எல்லாமே கொடுக்க போகிறோம். ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இமெயில் அட்ரஸ், பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு நம்ம அக்கௌண்ட் நேம் என்ன வேணுமோ அதை நம்ம கொடுக்க போகிறோம். கொடுத்துட்டு நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் கொடுக்க போகிறோம். ஸோ இந்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிஸ்னஸ் பர்பஸாக பர்சனலான்னு கேட்குறாங்க. நம்ம வந்து நம்ம புதுசாக கற்றுக்கிறதுனால நம்ம பர்சனல்னே கொடுக்கலாம். தென் ஃபர்ஸ்ட் நேம் எல்லாமே டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்கலாம் நம்ம. ஸோ நம்மளோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துட்ட பிறகு இந்த ஸ்டெப் 2 நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிரெடிட் கார்டு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். ஸோ இந்த கிரெடிட் கார்டு இன்ஃபர்மேஷன் நம்ம எதுக்கு கொடுக்குறோம்னா, நம்ம யூஸ் பண்ண போகிற ஏடபிள்யூஎஸ் சர்வீசஸ்க்கு எல்லாமே வந்து அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அந்த சார்ஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு நம்பர்லேருந்து தான் எடுப்பாங்க. ஸோ நான் இந்த டீட்டெயில்ஸை வந்து நான் என்டர் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் காமிக்கிறேன். ஸோ ஸ்டெப் 4 பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மொபைல் நம்பர் வந்து அப்டேட் பண்ணிவிட்டு நம்மளோட ஐடென்டிட்டியை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அவங்களோட கொடுக்குற ஓடிபி வந்து நம்ம அப்டேட் பண்ணுவோம். ஸோ அந்த ஸ்டெப் 4 வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து கொடுத்துருக்கிற மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். இந்த ஓடிபி என்டர் பண்ணிட்ட பிறகு நம்ம ஸ்டெப் 4 கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ ஃபைனல் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிளான் சூஸ் பண்ணணும் இங்கே. ஸோ இது பார்த்தீங்கன்னா பேசிக் சப்போர்ட், ஃப்ரீ டயர் வந்து இதுக்கு எலிஜிபிள். செகண்ட் பார்த்தீங்கன்னா டெவலப்பர் சப்போர்ட். ஸோ $29 per month நம்ம பே பண்ணணும். பிஸ்னஸ் சப்போர்ட் $100 per month. ஸோ இது நம்ம ட்ரைனிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறதுனால நான் பேசிக் சப்போர்ட்டே செலக்ட் பண்ணுறேன். ஸோ ஃபைனலாக நம்ம வந்து கம்ப்ளீட் சைன் அப் கொடுக்குறோம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு வந்து AWS அக்கௌண்ட் கிரியேட் ஆகிடுச்சு. நம்ம வந்து இப்போ டேரெக்டாக AWS மேனேஜ்மெண்ட் கன்சோலுக்கு நம்ம லாகின் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரூட் யூசர் செலக்ட் பண்ணிவிட்டு நம்மளோட இமெயில் ஐடி என்டர் பண்ணிவிட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட் லாகின் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்மளோட பாஸ்வேர்டு என்டர் பண்ணிவிட்டு சைன்இன் கொடுக்க போகிறோம். ஸோ சைன்இன் கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து AWSல வந்து நம்ம கன்சோலில் லாகின் பண்ணியாச்சு. நம்மளோட அக்கௌண்ட் நேம், ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட மை அக்கௌண்ட்டில் போய் பார்த்தோம்னா நம்மளோட அக்கௌண்ட் ஐடி எல்லாமே இருக்கும் இதில். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளோட பேசிக் இன்ஃபர்மேஷன் எல்லாமே இதில் இருக்கும். ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா இந்த சர்வீசஸ் நம்ம ஹோம் பேஜ் பார்க்கும்போது இவங்க ப்ரொவைட் பண்ணுற எல்லா சர்வீசஸும் இங்கே லிஸ்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் EC2. ஸோ EC2 பார்த்தீங்கன்னா நம்மளோட EC2யோட டேஷ்போர்டு வந்து இங்கே ஓப்பன் ஆகும். ஸோ நம்ம EC2 செக்ஷன் பார்க்கும்போது அதை பற்றின நம்ம டீட்டெயில் வீடியோலாம் பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சைன் அப் ப்ராசஸ் வந்து நம்ம ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம இப்போ வந்து டீட்டெயில்டாக வந்து IAMனா என்னன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஏன்னா IAM தான் வந்து ஒரு பேசிக் கான்செப்ட் ஆஃப் AWS. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து யூசர் கிரியேஷன், குரூப் கிரியேஷன், ஸோ அதெல்லாம் எல்லாமே வரும். நம்ம அதை பற்றின டீட்டெயில்டாக நம்ம வந்து இப்போ வர செஷனில் நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ AWSல வந்து நம்ம அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம வந்து இப்போ கன்சோலில் லாகின் பண்ணலாம். ஸோ கன்சோலில் பார்த்தீங்கன்னா ரூட் யூசர், IAM யூசர் 2 இருக்கும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இமெயில் வச்சு கிரியேட் பண்ணுற யூசர் வந்து ரூட் யூசர். ஸோ ரூட் யூசர்ன்றவர் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் மாதிரி தான். ஸோ ரூட் யூசரை லாகின் பண்ணிவிட்டு நம்ம IAM யூசர் நம்ம கிரியேட் பண்ணலாம். ஸோ இப்போ நான் ரூட் யூசரில் லாகின் பண்ணுறேன். ஸோ இதுக்கு இந்த கோட் நம்ம என்டர் பண்ணணும். ஸோ கோட் என்டர் பண்ண உடனே நம்மளோட பாஸ்வேர்டு என்டர் பண்ணிவிட்டு ஸோ AWSோட கன்சோல் நம்மளுக்கு ஓப்பன் ஆகிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே பார்க்குறது எல்லாமே வந்து ரீஜியன். ஸோ பார்த்தீங்கன்னா ஏஷியா பசிபிக், யூரோப், மிடில் ஈஸ்ட், ஸோ இந்த மாதிரி.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட அக்கௌண்ட். ஸோ நம்மளோட அக்கௌண்ட் பார்க்கும்போது நம்மளோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் ரிலேட்டடான டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். ஸோ நம்ம இந்த ரூட் யூசரில் பார்த்தீங்கன்னா ரூட் யூசரில் வந்து இந்த ஆப்ஷன் நம்ம ஐஏஎம் யூசர் ரோல்ஸ் ஆக்சஸ் டு பில்லிங் இன்ஃபர்மேஷன். ஸோ பில்லிங் இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம ஐஏஎம் யூசருக்கு ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஸ்டெப்பை வந்து பண்ணி ஆகணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஐஏஎம் யூசருக்கு வந்து பில்லிங் மாடியூலில் வந்து அவங்களுக்கு கம்ப்ளீட் கண்ட்ரோல் இருக்கும். ஸோ நம்ம ரூட் யூசரில் லாகின் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐஏஎம்மோட பெஸ்ட் ப்ராக்டிஸ் என்னென்னா நம்மளோட எம்எஃப்இ மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷனை வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ அதனோட ப்ராசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ் ஆஃப் டிவைஸ் இருக்குது. விர்ச்சுவல் எம்எஃப்ஏ டிவைஸ், U2F செக்யூரிட்டி கீ, அதர் ஹார்ட்வேர் எம்எஃப்ஏ டிவைசஸ். ஸோ நான் இந்த டெமோவில் ஃபர்ஸ்ட் ஒன் செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட் கண்டினியூ கொடுக்கும்போது ஸோ நான் இப்போ அந்த விர்ச்சுவல் எம்எஃப்ஏ டிவைஸ் செலக்ட் பண்ண உடனே நம்மளுக்கு வந்து இங்கே ஒரு QR கோட் காமிக்கும். ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணிவிட்டு கூகுள் ஆத்தென்டிகேட்டர்னு ஒரு ஆப் இருக்கும். ஸோ அதில் வந்து இந்த அக்கௌண்ட்டை வந்து நம்ம லிங்க் பண்ணிவிடுவோம். ஸோ அப்படி லிங்க் பண்ணிட்டோம்னா என்ன ஆகும்னா நம்மளோட அக்கௌண்ட்க்கு கன்சிக்யூட்டிவாக 2 கோட் கொடுப்பாங்க. ஸோ அந்த 2 கோடை வந்து நம்ம என்டர் பண்ணிவிட்டு இந்த ப்ராசஸை வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டைம்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம லாகின் பண்ணும்போது பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட ஒரு எம்எஃப்ஏல இருக்கிற கோடு என்டர் பண்ணால் மட்டும்தான் நம்மளால லாகின் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஐஏஎம்மோட ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸ். ஸோ இதை கண்டிப்பாக பண்ணுறது ரொம்ப அக்கௌண்ட்டை வந்து நம்ம சேஃப்டியாக வச்சுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கூகுள் ஆத்தென்டிகேட்டரில் கன்சிக்யூட்டிவாக 2 கோடு வந்தது. ஸோ அதை என்டர் பண்ணி நம்மளோட விர்ச்சுவல் எம்எஃப்ஏ டிவைஸை நம்ம கான்ஃபிகர் பண்ணிட்டோம். ஸோ இப்போ கோயிங் ஃபார்வர்ட் நம்ம வந்து லாகின் பண்ணும்போது அதனோட எம்எஃப்ஏ கோடு வச்சு தான் நம்ம லாகின் பண்ண முடியும். ஸோ இப்போ பாஸ்வேர்டு என்டர் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா எம்எஃப்ஏ கோட் கேட்கும். ஸோ எம்எஃப்ஏ கோட் வந்து நம்ம லாகின் பண்ணிவிட்டு அந்த ஆத்தென்டிகேட்டரில் வந்து லாகின் அங்கே டிஸ்பிளே ஆகிற கோடை வந்து நம்ம இங்கே கொடுக்கணும். ஸோ இப்போ இந்த எம்எஃப்ஏ வந்து கோட் வந்து ஆக்டிவாக ப்ராப்பராக கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் லாகின் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஐஏஎம்மோட ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸான மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷனை வந்து எனேபிள் பண்ணியாச்சு. ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஐஏஎம் யூசரில் இருக்கிற ஸோ இப்போ நம்ம AWS அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு எம்எஃப்ஏவும் ஆக்டிவேட் பண்ணிட்டோம். ஸோ அதனால் நம்மளோட அக்கௌண்ட் இப்போ செக்யூர்ட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்காக அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண உடனே நம்ம ஃபஸ்ட்டாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ஐஏஎம். ஃபார் எக்ஸாம்பிள் ஐஏஎம்மில் வந்து நம்மளோட இது வந்து இப்போது நம்மளோட ரூட் யூசர் அக்கௌண்ட் ஐடி. ஸோ அதை வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஆசம் க்ளவுட்னு சொல்லிட்டு கொடுக்குறேன் நான் கிரியேட் அலையாஸ். ஸோ கோயிங் ஃபார்வர்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த URL காப்பி பண்ணிவிட்டு நம்ம இதில் வந்து இந்த URL யூஸ் பண்ணி நம்ம லாகின் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு யூசர்ஸ் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த யூசர் பார்த்தீங்கன்னா IAM அட்மின் கிரியேட் பண்ணலாம். அப்படின்னா நம்ம ஆசம் கிளவுட் AC-IAM அட்மின் கொடுக்கலாம். ஸோ இவருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம AWS மேனேஜ்மெண்ட் கன்சோல் ஆக்சஸ் கொடுக்கலாம். ஆட்டோ ஜென்ரேட்டட் ஆர் கஸ்டம் பாஸ்வேர்ட் நம்ம கொடுக்கலாம். ஸோ இந்த செக் பாக்ஸை வந்து நம்ம அன்டிக் பண்ணிக்கலாம். யூசர் மஸ்ட் கிரியேட் அண்ட் யூஸ் பாஸ்வேர்ட் அட் நெக்ஸ்ட் சைன் இன். ஸோ நம்ம இங்கே என்ன பாஸ்வேர்ட் கொடுத்துருக்கோமோ அதை வச்சு நம்ம லாகின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்மக்கிட்ட எந்த குரூப்பும் இல்லை. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா அட்டாச் எக்ஸிஸ்டிங் பாலிசிஸ் டைரக்ட்லின்னு கொடுக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் S3யோட சர்வீஸில் இருக்கிற ஸோ நம்ம இங்கே என்ன மாடியூலுக்கு வந்து நம்ம அந்த யூசர் அசைன் பண்ணணுமோ அதை வச்சு நம்ம சர்ச் பண்ணணும்னா அதுக்கு ரிலேட்டடான குரூப்ஸ் எல்லாமே வந்து பாலிசி குரூப்ஸ் எல்லாமே டிஸ்பிளே ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் EC2, S3. ஸோ இப்போ நம்ம கொடுக்க போகிறது என்னென்னா கம்ப்ளீட் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆக்சஸ். ஸோ இப்போ இந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆக்சஸ் கொடுத்துட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட் கொடுக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மள ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக டிபார்ட்மெண்ட்னு சொல்லிட்டு அட்மின் டிபார்ட்மெண்ட்காக நம்ம இதை ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ ரிவ்யூ பண்ணிவிட்டு இப்போ நம்ம கிரியேட் யூசர் கொடுக்கலாம்.
ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு வந்து ஒரு IAM அட்மின் யூசர் வந்து நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ IAM மாடியூலில் போயிட்டு நம்ம இந்த பர்டிகுலர் URL காப்பி பண்ணிட்டு நம்ம லாகின் பண்ணலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த URL காப்பி பண்ணிக்கிறேன், சைன் அவுட் பண்ணிட்டு ஸோ இப்போ அந்த URL ஆக்சஸ் பண்ண உடனே நமக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட அக்கௌண்ட் ஐடி டிஃபால்ட்டாக இதில் வந்துடும். IAM யூசர் நேம் வந்து நம்ம என்ன கொடுத்தோம்னா AC-IAM admin. ஸோ பாஸ்வேர்டு என்ன கொடுத்தோமோ அதை நம்ம இங்கே கொடுத்துட்டு லாகின் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா IAM அட்மினாக நம்ம லாகின் பண்ணியிருக்கோம். ஸோ IAM அட்மின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆக்சஸ் இருக்கும். ஸோ இவருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா சர்வீஸ்லையும் வந்து மோஸ்ட்லி அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆக்சஸ் வந்துடும் இவருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் EC2ல போய் பார்க்கலாம். ஸோ EC2ல இவர் வந்து இப்போ லான்ச் இன்ஸ்டன்ஸ் பண்ணலாம். ஸோ இவருக்கு எல்லாமே ஆக்சஸ் இருக்கும், கம்ப்ளீட் ஆக்சஸ். ஸோ சேமே நம்ம இப்போ ஸ்டோரேஜ்லையும் போய் பார்க்கலாம் S3ல. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட் பக்கெட் கொடுத்துட்டு நம்ம வந்து அதில் வந்து நிறைய ஆப்ஜெக்ட்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணலாம். ஸோ இங்கே நோட் பண்ணிங்கன்னா நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து யூசர் நேம் அட் நம்மளோட ரூட் அக்கௌண்ட் நேம். ஸோ AC-IAM admin அட் நம்மளோட ரூட் அக்கௌண்ட் நேம். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு தேவையான நிறைய ஸ்டோரேஜ் EC2 ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டீமில் இருக்கிற யூசரை வந்து நம்ம கிரியேட் பண்ணிவிட்டு ஸோ ஆல்மோஸ்ட் ஈக்குவலன்ட் டு ப்ரொடக்ஷன் என்வாரன்மெண்ட்டில் இருக்கிற மாதிரி நம்ம இங்கே AWSல வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் இப்போ நம்ம என்ன கவர் பண்ணியிருக்கோம்னா AWS அக்கௌண்ட்டை எப்படி கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம கவர் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த கிரியேட் பண்ண ரூட் அக்கௌண்ட்டுக்கு நம்ம செக்யூர்ட் MFA வந்து ஆக்டிவேட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு IAM அட்மின் யூசரை கிரியேட் பண்ணிவிட்டு அவருக்கு வந்து நம்ம பர்டிகுலர் ஆக்சஸ்லாம் வந்து கொடுத்து நம்ம வந்து லாகின் பண்ணியிருந்தோம். ஸோ நீங்களும் இந்த மாதிரி AWS அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிவிட்டு உங்களோட ப்ராக்டிக்கல் ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸை வந்து நீங்கள் போர்ட்டல் கன்சோல் ஆக்சஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ஏதாவது இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. ஸோ நம்ம வந்து அதுக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஸோ நீங்களும் இப்போ AWS அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிவிட்டு இந்த ஃப்ரீ டயர் அக்கௌண்ட்டில் கம்ப்ளீட்டாக நிறைய ஃப்ரீ சர்வீசஸ்லாம் எல்லாமே யூட்டிலைஸ் பண்ணலாம் நீங்கள். ஸோ நீங்கள் கிரியேட் பண்ணுங்கள், ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கெயின் ஆகும். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க, நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்.